நிறுத்த ஒப்பந்தத்தை நிராகரித்த ஹிஸ்புல்லா. தீ விபத்துக்குள்ளான முதியோர் இல்லம் பதிவு செய்யப்படவில்லை. கொரோனையில் 3.5 கோடி ரூபாய் வங்கிக் கொள்ளை. சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபட்ட 44 பேர் கடற்படையினரால் கைது. 2.5 பில்லியன் டாலர் திரைசேரி நிதிக்கு நேர்ந்த கதி. உங்கள் வாட்ஸ்அப் கணக்கு பாதுகாப்பானது தானா? வேலையில் சிக்கிய 14 சிறுவர்கள். அரசாங்கத்தின் பொருளாதார முகாமைத்துவம் மீதான நம்பிக்கையில் வீழ்ச்சி. எவரெஸ்ட் சிகரத்தில் 6 நாட்களாக காணாமல் போன நேபாள வழிகாட்டி உயிருடன். பராமரிப்பு நிலையங்களுக்கு கடுமையாகும் சட்டம். உரிய தரநிலைகளுக்கு அமைய பராமரிக்கப்படாத முதியோர் இல்லங்கள் மற்றும் பராமரிப்பு நிலையங்களுக்கு எதிராக எதிர்காலத்தில் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சர் உபாலி பென்னிலகே தெரிவித்துள்ளார். முதியோர் பராமரிப்பு நிலையங்களை ஒழுங்குபடுத்துவதற்கு தேவையான விதிமுறைகள் தற்போது தயாரிக்கப்பட்டு நிறைவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அதற்கான அமைச்சரவையின் அங்கீகாரமும் கிடைத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மாகாண சபைகளுடன் கலந்துரையாடி உடன்பாட்டை எட்டிய பின்னர் இந்த விதிமுறைகள் வர்த்தமானியில் வெளியிடப்படவுள்ளதாக அமைச்சர் மேலும் கூறினார். இதன்படி நாடளாவிய ரீதியில் இயங்கும் அனைத்து முதியோர் பராமரிப்பு நிலையங்களும் புதிய விதிமுறைகளுக்கு உட்பட்டு செயல்பட வேண்டும் என்பதுடன் பதிவு செய்யப்படாத அல்லது சட்டவிரோதமான இடங்களில் முதியோர்களை தங்க வைப்பதை தவிர்க்குமாறு பாதுகாவலர்களிடம் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். முதியோர் இல்லங்களில் சில நிறுவனங்கள் மிக சிறந்த மட்டத்தில் பராமரிக்கப்பட்டு வந்த போதிலும் சில இடங்களில் போதிய வசதிகள், பாதுகாப்பு மற்றும் தேவையான ஊழியர்கள் இல்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். அத்தகைய தரமற்ற நிறுவனங்களை எதிர்காலத்தில் நடத்துவதற்கு அனுமதிக்கப் போவதில்லை எனவும் அது தொடர்பில் சட்டம் கடுமையாக அமல்படுத்தப்படும் எனவும் அமைச்சர் வலியுறுத்தினார். இதேவேளை நாடளாவிய ரீதியில் சுமார் 455 பதிவு செய்யப்பட்ட முதியோர் இல்லங்கள் இயங்கி வருவதுடன் அரசாங்கத்தினால் நேரடியாக பராமரிக்கப்படும் முதியோர் பராமரிப்பு நிலையங்களின் எண்ணிக்கை 3 ஆகும் என்பதும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. பல இடங்களில் 100 மில்லிமீட்டர் அளவில் பலத்த மழை. மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் இன்று இடியுடன் கூடிய மழை பெய்யும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் சுமார் 100 மில்லிமீட்டர் அளவிலான பலத்த மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். ஏனைய பகுதிகளில் அவ்வப்போது மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவுக்கு பலத்த காற்று வீசக்கூடும். ஏனைய பகுதிகளில் அவ்வப்போது மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவுக்கு பலத்த காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய விபத்துக்களை குறைத்துக் கொள்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர். போர் நிறுத்த ஒப்பந்தத்தை நிராகரித்த ஹிஸ்புல்லா. இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையே அமெரிக்கா ஆதரவளித்த போர் நிறுத்த நிபந்தனைகளை லெபனானின் ஆயுதமேந்திய ஹிஸ்புல்லா இயக்கம் திட்டவட்டமாக நிராகரித்துள்ளது. ஈரான் ஆதரவு பெற்ற இந்த அமைப்பின் தலைவர் நஜீம் காசிம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த பேச்சுவார்த்தைகள் லெபனானுக்கு வீணானவை மற்றும் அவமானகரமானவை என்றும் லெபனான் மக்களின் பரந்த பிரிவினரால் இது முற்றிலும் நிராகரிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். லெபனானுக்குள் ஹிஸ்புல்லா அமைப்பினர் நுழைவதற்கு தடை விதிக்கப்படும் முன்னோடி பாதுகாப்பு வலயங்களை உருவாக்குவதன் மூலம் இஸ்ரேலும் லெபனானும் தங்களின் பலவீனமான போர் நிறுத்தத்தை புதுப்பிப்பதாக அறிவித்ததைத் தொடர்ந்து இந்த அறிக்கை வெளியாகியுள்ளது. அமெரிக்க வெளியுறவுத்துறை புதன்கிழமை வெளியிட்ட கூட்டு அறிக்கையில் இந்த ஒப்பந்தம் ஹிஸ்புல்லாவின் முழுமையான துப்பாக்கிச்சூடு நிறுத்தத்தை சார்ந்தே அமைந்துள்ளது என்று 3 நாடுகளும் தெரிவித்துள்ளன. லெபனானில் தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக அவர் கூறினார். இது ஒரு தற்காலிக போர் நிறுத்தமாக இருக்க வேண்டுமென்றால் இத்தாக்குதல்கள் அதை என்னவாக மாற்றுகின்றன. இது ஒரு சரணடைதலை போன்றதாகும் என்பதுடன் இது அமைதி ஒப்பந்தம் அல்ல, இது ஒரு சரணாகதி ஒப்பந்தம் என்றும் அவர் மேலும் கூறியுள்ளார். சாலையின் மறுபுறத்தில் 35 வருடங்களாக தனது குடும்ப கடையை நடத்தி வரும் ஹாதி என்பவர் தனக்கு எந்த நம்பிக்கையும் தெரியவில்லை என்றும் இது ஒன்றும் புதிய உணர்வு அல்ல என்றும் கூறினார். தீ விபத்துக்குள்ளான முதியோர் இல்லம் பதிவு செய்யப்படவில்லை. அங்குருவா தொட்ட படகுட பகுதியில் தீ விபத்துக்குள்ளான முதியோர் இல்லம் எந்தவொரு அரச
நிறுவனத்தின் கீழ் பதிவு செய்யப்படவில்லை என்பதை கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சர் உபாலி பன்னிலகே உறுதிப்படுத்தியுள்ளார். அததெரன மேற்கொண்ட தேடலின் போதே அமைச்சர் இந்த விடயத்தை உறுதிப்படுத்தினார். அங்குருவா தொட்ட படகொட பகுதியில் அமைந்துள்ள இந்த முதியோர் இல்லம் சமூக ஊடகங்கள் மூலம் மிகவும் பிரபலமான ஒரு இடமாகும். அங்கு தங்கியுள்ளவர்கள் மற்றும் வழங்கப்படும் சேவைகள் குறித்து தொடர்ச்சியாக வெளியிடப்பட்ட வீடியோக்களே இதற்கு காரணமாகும். குறித்த இடத்தில் நேற்று மாலை 5:10 அளவிலேயே திடீர் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. உடனடியாக செயற்பட்ட பிரதேச மக்களும் ஹாரனை தீயணைப்பு பிரிவினரும் இணைந்து தீயை கட்டுப்படுத்த முயன்றனர். தீ ஏற்படும் போது அந்த மையத்துக்குள் வெவ்வேறு வயதுடைய மனநல குறைபாடுகள் கொண்ட 70 பேர் இருந்துள்ளனர். அவர்களில் 52 பேரை அக்கம் பக்கத்தினரும் போலீசாரும் இணைந்து காயங்களின்றி மீட்டுள்ளனர். தீக்காயங்களுடன் மீட்கப்பட்ட மேலும் 8 பேர் உடனடியாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதில் அவர்களில் 2 பின்னர் உயிரிழந்துள்ளனர். இந்த தீ விபத்தினால் குறித்த முதியோர் இல்லம் முழுமையாக சேதமடைந்த நிலையில் மீட்க முடியாமல் போன 10 பேரின் உடல்கள் தீயணைக்கப்பட்ட பின்னர் கருகிய நிலையில் கண்டெடுக்கப்பட்டன. நேற்றிரவே பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு பெற்ற ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் கொண்டா, களுத்துறை மாவட்ட தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் நிலாந்த கொட்டஹச்சி மற்றும் அதிகாரிகள் குழுவினர் சம்பவ இடத்துக்கு வருகை தந்து விபத்தை பார்வையிட்டனர். அங்கிருந்து காயங்களின்றி மீட்கப்பட்டவர்களை நேற்றிரவே படகுட ஆரம்ப பாடசாலையில் தற்காலிகமாக தங்க வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. தீ விபத்து ஏற்பட்ட இடத்துக்கு இன்று காலை வருகை தந்த கொரோனை பிரதான நீதவான் அங்கு நீதவான் விசாரணைகளை மேற்கொண்டதுடன் அரசு ரசாயன பகுப்பாய்வு திணைக்கள அதிகாரிகளும் அங்கு வருகை தந்திருந்தனர். இதன்போது முதியோர் இல்லத்தை நடத்தி சென்ற நபர் கைது செய்யப்பட்டு சம்பவ இடத்துக்கு அழைத்து வரப்பட்டதை தொடர்ந்து சம்பவ இடத்துக்கு அழைத்து வரப்பட்டிருந்ததை காண முடிந்தது. நீர் மோட்டார் மற்றும் அங்கிருந்த மல்டிபிளக் ஒன்றில் ஏற்பட்ட மின்கசிவு காரணமாகவே தீ பரவியுள்ளதாக ரசாயன பகுப்பாய்வு திணைக்கள அதிகாரிகள் கண்டறிந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதற்கருகில் சுமார் 80 மெத்தைகள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்ததாகவும் அதில் தீப்பிடித்து பரவியிருக்கலாம் எனவும் சந்தேகிக்கப்படுகிறது. இதற்கிடையில் படகொட ஆரம்ப பாடசாலையில் தங்க வைக்கப்பட்டிருந்த மீட்கப்பட்டவர்கள் இன்று காலை ராணுவத்தின் உதவியுடன் கல்பாத பகுதியிலுள்ள மற்றொரு பராமரிப்பு நிலையத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். மேலும் தீ விபத்துக்குள்ளான தடுப்பு மையத்தில் இருந்தவர்களின் உறவினர்களும் இன்று சம்பவ இடத்துக்கு வருகை தந்திருந்தனர். சம்பவம் தொடர்பாக போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதுடன் அதற்கமைய தடுப்பு மையத்தின் சிசிடிவி காட்சிகளை பரிசோதிக்க நடவடிக்கை எடுத்துள்ளனர். கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட குறித்த தடுப்பு மையத்தின் பணிப்பாளராக செயற்பட்டு அதனை நடத்தி வந்த நபரை எதிர்வரும் ஜூன் 11 வரை விளக்கமறியலில் வைக்க ஹொரணை நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளார். ஹொரணையில் 3.5 கோடி ரூபாய் வங்கிக் கொள்ளை விசாரணைகள் பேலியகொட வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவிடம் ஒப்படைப்பு. ஹொரணை பிரதேசத்தில் அமைந்துள்ள அரசு வங்கியொன்றின் வளாகத்தினுள் நேற்று பிற்பகல் 3 கோடியே 50 லட்சம் ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் காவல்துறை மா அதிபரின் விசேட உத்தரவின் பேரில் விசாரணைகள் பேலியகொட வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் உதவி காவல்துறை அத்தியட்சகருமான வுட்லர் தெரிவித்துள்ளார். நேற்று பிற்பகல் 2:50 மணி முதல் 2:55 மணிக்கு இடைப்பட்ட மிக குறுகிய காலப்பகுதிக்குள் இந்த நுணுக்கமான கொள்ளை சம்பவம் இடம்பெற்றுள்ளது. வங்கியின் உதவி முகாமையாளரால் வேறு இரு சேவை மையங்களுக்கு கொண்டு செல்வதற்காக தயார் செய்யப்பட்டிருந்த பணப்பைகளை 2 பாதுகாப்பு உத்தியோகத்தர்களுடன் வங்கிக்கு வெளியே எடுத்துச் சென்ற போதே வங்கி வளாகத்தினுள் வருகை தந்த நபர் ஒருவர் கொள்ளையிட்டு தப்பியோடியுள்ளார். இச்சம்பவம் குறித்து பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் வங்கி முகாமையாளருக்கு தெரியப்படுத்தியதை அடுத்து அவர் உடனடியாக செயற்பட்டு வங்கி வளாகத்துக்கு வெளியே சோதனையிட்டுள்ளார். எனினும் சந்தேகத்துக்கிடமான எவரையும் அவரால் அடையாளம் காண முடியாமல் போனதை அடுத்து வங்கி நிர்வாகத்தினர் இதுகுறித்து உடனடியாக 119 என்ற காவல்துறை அவசர அழைப்பு பிரிவுக்கு தகவல் வழங்கியுள்ளனர். காவல்துறை விசாரணைகளின் போது 5000 ரூபாய் தாள்களை கொண்ட 35 மில்லியன் ரூபாய் பணம் அடங்கிய குறித்த அரசு வங்கியின் லட்சணையை கொண்ட வெளிர் கிரீம் நிறத்திலான 2 பைகளே இவ்வாறு கொள்ளையடிக்கப்பட்டுள்ளமை தெரியவந்துள்ளது. இச்சம்பவத்தை தொடர்ந்து பணப்பைகளுக்கு பொறுப்பாக இருந்த உதவி முகாமையாளர் காவல்துறை காவலில் வைத்துள்ளார். உதவி முகாமையாளர் பாதுகாப்பு பெட்டகத்திலிருந்து பணத்தை எடுக்கும் காட்சிகள் வங்கியினுள் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்களில் பதிவாகியுள்ள போதிலும் வங்கியின் வெளியேறும் கதவுக்கு அருகிலுள்ள பகுதியை உள்ளடக்கும் வகையில் கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்காமை விசாரணைகளுக்கு பெரும் தடையாக அமைந்துள்ளது. சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபட்ட 44 பேர் கடற்படையினரால் கைது. கடந்த மே மாதம் 16 முதல் 31 வரையான காலப்பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட விசேட நடவடிக்கைகளின் போது சட்டவிரோத கடற்றொழில் நடவடிக்கைகளில் ஈடுபட்ட 44 நபர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். கிழக்கு மற்றும் வட
வடக்கு கடற்படை கட்டளை பிரிவுகளினால் பனிச்சங்கேணி, சோபாதீவு, பொல்மல்குடா, கென்னியா, சூடைக்குடா, ஓட்டமாவடி, அளம்பில், பொதுக்குடியிருப்பு மற்றும் சுண்டிக்குளம் உள்ளிட்ட கடலோர மற்றும் கடல் பரப்புகளில் முன்னெடுக்கப்பட்ட தொடர்ச்சியான சோதனைகளின் போது இந்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கடற்படை தெரிவித்துள்ளது. இந்த சட்டவிரோத நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தப்பட்ட 8 படகுகள், 2 வெள்ளங்கள் மற்றும் 7 உளவு இயந்திரங்கள் என்பன அதிகாரிகளினால் கைப்பற்றப்பட்டுள்ளன. தடை செய்யப்பட்ட முறைகள் மற்றும் உபகரணங்களை பயன்படுத்தி இவர்கள் மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளமை சோதனைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த நடவடிக்கைகளின் போது சட்டவிரோதமாக பிடிக்கப்பட்ட கடல் அட்டைகள், வணிக ரீதியிலான வெடிபொருட்கள் மற்றும் தடை செய்யப்பட்ட மீன்பிடி வலைகளும் கடற்படையினரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் அவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட படகுகள், வாகனங்கள் மற்றும் ஏனைய உபகரணங்களுடன் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக மட்டக்களப்பு, மூதூர், வாழைச்சேனை, கொச்சவெளி, முல்லைத்தீவு மற்றும் யாழ்ப்பாணம் ஆகிய பகுதிகளில் உள்ள கடற்றொழில் மற்றும் நீரியல் வள திணைக்கள அலுவலகங்களிடமும் புல்மோட்டை நிலையத்திடமும் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். 2.5 பில்லியன் டாலர் திரைசேரி நிதிக்கு நேர்ந்த கதி. ஆஸ்திரேலிய நிறுவனம் ஒன்றுக்கு வழங்கப்படவிருந்த 2.5 பில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான அரசாங்கத்தின் திரைசேரி நிதி அங்கீகரிக்கப்படாத மூன்றாவது தரப்பு ஒன்றின் கைக்கு விசித்திரமான முறையில் மாற்றப்பட்ட சர்ச்சை குறித்து தயாரிக்கப்பட்ட விசேட விசாரணை அறிக்கை தற்போது அரசாங்க பொது நிதி பற்றிய குழுவிடம் உத்தியோகபூர்வமாக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இக்குழுவின் தலைவர் கலாநிதி கர்ஷ டி சில்வா அவர்கள் நேற்று நடைபெற்ற நாடாளுமன்ற குழு கூட்டத்தின் போது இந்த அதிரடி தகவலை வெளியிட்டுள்ளார். இவ்வறிக்கையின் பிரதிகள் அனைத்தும் விரிவான ஆய்வுக்காக குழுவின் ஏனைய அனைத்து உறுப்பினர்களுக்கும் தற்பொழுது விநியோகிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த தலைவர் ஹர்ஷ டி சில்வா அடுத்த வாரம் திரைசேரியின் செயலாளருடன் நடத்தப்படவுள்ள விசேட உயர்மட்ட கலந்துரையாடலுக்கு முன்னதாக இந்த அறிக்கை முழுமையாக ஆராயப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை நாடாளுமன்ற குழுவின் உத்தியோகபூர்வ கண்காணிப்பு பொறுப்புகளின் ஒரு பகுதியாக கோரப்பட்ட இந்த ரகசிய அறிக்கையை கர்ஷ டி சில்வாவின் தனிப்பட்ட இல்லத்துக்கு கொண்டு சென்று ஒப்படைக்க அதிகாரிகள் மேற்கொண்ட விசித்திர முயற்சியை அவர் அதிரடியாக நிராகரித்ததை அடுத்து இவ்வறிக்கை முறைப்படி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டமை அரசியல் வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உங்கள் வாட்ஸ்அப் கணக்கு பாதுகாப்பானது தானா? வலையில் சிக்கிய 14 சிறுவர்கள். இலங்கையில் இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் மாத்திரம் மொத்தம் 360 இடையவழி நிதி மோசடி சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக இலங்கை கணினி அவசர பிரிவு தெரிவித்துள்ளது. இதன் மூலம் தற்போதைய டிஜிட்டல் தளங்களில் பயனர்கள் எதிர்கொள்ளும் அச்சுறுத்தல்கள் பாரியளவில் அதிகரித்துள்ளமை இலங்கை கணினி அவசர பிரிவு சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இலங்கை கணினி அவசர பிரிவின் முதன்மை தகவல் பாதுகாப்பு பொறியியலாளர் சாருக்க தமுனு போல இதனை குறிப்பிட்டுள்ளார். பதிவாகியுள்ள இணையவழி மோசடி சம்பவங்களில் 14 சம்பவங்கள் சிறுவர்களுடன் தொடர்புடையவை என அவர் குறிப்பிட்டுள்ளார். டிஜிட்டல் அச்சுறுத்தல்கள் மற்றும் இணையவழி மோசடிகளுக்கு மத்தியில் சிறுவர்கள் இலக்காக்கப்படுவது பாரிய கவலையை ஏற்படுத்தியுள்ளது. அத்துடன் 40 வாட்ஸ்அப் கணக்குகள் ஊடுருவப்பட்ட சம்பவங்களும் பதிவாகியுள்ளன. இது நாடு முழுவதும் உள்ள சமூக ஊடக பயனர்களை இலக்க வைத்து நடத்தப்படும் இணையவழி தாக்குதல்களில் வளர்ந்து வரும் போக்கை காட்டுகிறது. இதன் காரணமாக ஏனைய பயனர்கள் அனைவரும் மிகவும் விழிப்புடனும் எச்சரிக்கையுடனும் செயல்படுமாறு இலங்கை கணினி அவசர பிரிவு அறிவுறுத்தியுள்ளது. அத்துடன் தனிப்பட்ட விவரங்களை பகிர்வதற்கு முன்போ அல்லது இணையவழி பணப்பரிமாற்றங்களை மேற்கொள்வதற்கு முன்போ சம்பந்தப்பட்ட இணையதளங்கள் மற்றும் லிங்குகளின் நம்பகத்தன்மையை முழுமையாக உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். சமூக ஊடக கணக்குகளின் பாதுகாப்பை பலப்படுத்த இருபடி சரிபார்ப்பு போன்ற பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று இலங்கை கணினி அவசர பிரிவின் முதன்மை தகவல் பாதுகாப்பு பொறியியலாளர் சாருக்க தமுனு போல வலியுறுத்தியுள்ளார். அரசாங்கத்தின் பொருளாதார முகாமைத்துவம் மீதான நம்பிக்கையில் வீழ்ச்சி. அரசாங்கத்தின் பொருளாதார முகாமைத்துவம் மீதான நம்பிக்கை வீழ்ச்சியடைந்து வருவது நாணய மதிப்பின் மீது மேலும் அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடும் என எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் கர்ஷ டி சில்வா தெரிவித்துள்ளார். இலங்கை ரூபாயின் அண்மைக்கால வீழ்ச்சி குறித்து கவலை வெளியிட்டுள்ளார். தற்போதைய பொருளாதார நிலைமை குறித்து அவர் கருத்து வெளியிட்டுள்ளார். அமெரிக்க டாலரின் மதிப்பு சுமார் 342 ரூபாயாக அமெரிக்க டாலரின் மதிப்பு சுமார் 342 ரூபாயாக உயர்ந்துள்ள அதேவேளை உத்தியோகபூர்வமற்ற சந்தையில் இதன் விகிதம் 345 ரூபாய்க்கும் அதிகமாக இருப்பதாக பதிவாகியுள்ளதாக கூறியுள்ளார். நாணய சந்தைகள் பெரும்பாலும் நம்பிக்கையின் அடிப்படையிலேயே இயங்குகின்றன என சுட்டிக்காட்டியுள்ளார். ரூபாயின் மதிப்பை முகாமைத்துவம் செய்வதற்கான அரசாங்கத்தின் திறன் மீதான நம்பிக்கை படிப்படியாக பலவீனமடைந்து வருவதாக கூறியுள்ளார். வட்டி விகிதங்களை அதிகரிப்பது உள்ளிட்ட அண்மைக்கால நடவடிக்கைகள் ரூபாய் மீண்டும் சரிவை சந்திப்பதற்கு முன்னர் தற்காலிக நிவாரணத்தை மட்டுமே வழங்கியிருந்ததாக டி சில்வா சுட்டிக்காட்டினார்.
புதிய கட்டுப்பாடுகளுக்கு முன்னர் திறக்கப்பட்ட கடன் சான்றுகளை இறக்குமதியாளர்கள் செலுத்த தொடங்கியுள்ளதால் வெளிநாட்டு நாணயத்துக்கான தேவை அதிகரித்து வருவதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். வெளிநாடுகளில் வாழும் சில இலங்கையர்கள் ரூபாய் மேலும் வீழ்ச்சியடையும் என்ற எதிர்பார்ப்பில் பணம் அனுப்பதை தாமதப்படுத்தி வருகின்றனர். இதேவேளை சில ஏற்றுமதியாளர்களும் அதே காரணத்துக்காக தங்களின் ஏற்றுமதி வருவாயை தக்க வைத்துக் கொண்டுள்ளதாக கர்ஷ டி சில்வா தெரிவித்துள்ளார். எவரெஸ்ட் சிகரத்தில் 6 நாட்களாக காணாமல் போன நேபாள வழிகாட்டி உயிருடன் மீட்பு. எவரெஸ்ட் சிகரத்தில் கடந்த 6 நாட்களுக்கு முன்பு காணாமல் போய் இறந்திருக்கலாம் என்று அஞ்சப்பட்ட நேபாளத்தை சேர்ந்த செர்பா வழிகாட்டி ஒருவர் பனிப்பாதையில் தனியாக ஊர்ந்து பேசேப்பை நோக்கி வந்தபோது உயிருடன் மீட்கப்பட்டுள்ளார். 52 வயதான தாவா செர்பா என்று அந்த வழிகாட்டி கொம்பு பனிப்பொழிவு பகுதியில் உள்ள பனிச்சரிவுகளில் தனியாக கீழ் நோக்கி ஊர்ந்து வந்து கொண்டிருந்த போது தூய்மை பணியில் ஈடுபட்டிருந்த குழுவினரால் வியாழக்கிழமை காலை கண்டறியப்பட்டார். அவர் பத்திரமாக மீட்கப்பட்டு உணவு மற்றும் தண்ணீர் வழங்கப்பட்ட பின்னர் மீண்டும் ஹெலிகாப்டர் மூலம் தலைநகர் காத்மாண்டுவில் உள்ள காம் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார். கடந்த மே 29 அன்று மலையில் இருந்து இறங்கும் போது கடைசியாக பார்க்கப்பட்ட தாவா பேசேம்பை வந்தடையவில்லை. அவரை தேடும் பணிகள் தாமதமாக தொடங்கப்பட்டதாலும் அனுப்பப்பட்ட மீட்பு ஹெலிகாப்டர்களால் அவரை கண்டுபிடிக்க முடியாததாலும் அவர் உயிருடன் திரும்புவார் என்ற நம்பிக்கையை அவரது குடும்பத்தினர் முழுமையாக இழந்திருந்தனர். இதனால் அவரது மனைவி தாமு செர்பா மற்றும் மகள் மென்டோ லாமு செர்பா ஆகியோர் அவருக்குரிய பல நாட்கள் நீடிக்கும் இறுதி சடங்குகளை தொடங்கி அதன் 2ஆம் நாளில் இருந்தனர். உள்ளூர் செய்திகள் மூலமும் தெரிந்த நபர் ஒருவர் மூலமும் தாவா உயிருடன் இருக்கும் தகவல் கிடைத்த போது அவர்களால் அதை நம்ப முடியவில்லை என்றும் பின்னர் புகைப்படங்களை சரிபார்த்த பின்னரே உறுதி செய்து எல்லையற்ற மகிழ்ச்சி அடைந்ததாகவும் அவரது மகள் தெரிவித்துள்ளார். கடந்த மாதத்தில் மட்டும் 1000க்கும் மேற்பட்ட மலையேறுபவர்களும் அவர்களின் வழிகாட்டிகளும் எவரெஸ்ட் சிகரத்தை எட்டியுள்ளனர். இது வரலாற்றிலேயே மிகவும் பரபரப்பான மலையேற்ற காலமாக கருதப்படுகிறது. இந்த நடப்பு சீசனில் இதுவரை 5 பேர் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.